Hi friends, நான் உங்க சுபதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கான ஐடியா வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸா நிறைய வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்கேன். நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. ஸோ இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். நான் இன்னைக்கு இதுல வந்து ஆர்கனைசேஷனுக்கான வீடியோஸ் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான குக்வேர்ஸ் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து காப்பர் பாத்திரங்கள்லாம் வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த இதெல்லாம் நான் எதில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா வந்து ஒரு சைட்ல எனக்கு கிடைச்சது மீஷோ ஆப்ல. ஸோ என்னடா மீஷோ ஆப்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் மற்ற சைட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மீஷோல விலை ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஸோ நம்மளுக்குமே பட்ஜெட் ஆகணும் இல்லையா, அதனால தான் மீஷோல ஆர்டர் பண்ணேன். அது போக வந்து மீஷோல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றதுக்கு மூலியமா அவங்க அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரெஃபரல் ஏர்னிங்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த காசையும் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மீஷோ சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வந்து ரேட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்களும் மீஷோவில் ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸும் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஆர்டரில். ஸோ மறக்காமல் நம்மளுடைய லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்குறதுக்கு. அதுக்காக இப்போ வந்து எல்லா பக்கமும் கொரோனா டைமாக இருக்குது. ஸோ நம்மளால் கடைகளில் போய் வாங்க முடியாது. ஸோ அந்த டயத்தில் ஆன்லைன் வந்து எப்பவுமே பெஸ்ட்டு. ஆன்லைன்லையுமே டெலிவரி கொடுக்க வரவங்க மீஷோவில் வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பாக வந்து வச்சிருக்காங்க. டெய்லி வந்து அவங்களோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒர்க் பிளேஸ் வந்து கரெக்டாக சானிடைஸ் பண்ணுறாங்க. எல்லா பின்கோட்ஸ்க்குமே வந்து அவங்க வந்து இப்போ வந்து டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லி ஒரு சில ரெட் ஜோன்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து பண்ணுறது கிடையாது. மற்றபடி எல்லா இடத்துலையுமே மீஷோ வந்து டெலிவரியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துடலாம் வாங்க. பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாகவே வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இதெல்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கனால பருப்பு கடையிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி கேக் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய இந்த இடத்துல கொடுக்குற ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவே நம்ம அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு எங்கேனாலும் நீங்கள் ஹேங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த சாப்பர் பிஜியனோட சாப்பர் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து கிரீன் கலர் ஒரு ஆப்ஷன் இருந்தது, பட் எனக்கு கிரே அண்ட் மெரூன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து மல்டி பர்பஸ் ஜாருன்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து ஆனியன்ஸ் மட்டும் இல்லை, கேப்சிகம், மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு கேபேஜ் எல்லாமே வந்து தக்காளி எல்லாத்தையுமே சாப் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு மூடி, நல்ல வெயிட்டாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நாப் மாதிரி ஹூக் மாதிரி இருக்கு. அதுதான் கரெக்டாக இந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். இது வந்து எடுத்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிளேடு. இதில் மொத்தம் 3 பிளேட்ஸ் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கான பிளேட்ஸ்னே சொல்லலாம். ஆடெல்லாம் இல்லை, நல்ல ஷார்ப்பாக இருக்கு. பார்த்து கை வைக்கணும். இப்போ நான் கை வைக்கும் போதே கட் ஆகுற மாதிரி தான் இருக்கு, அந்த அளவுக்கு ஷார்ப்பான பிளேட்ஸ். அது போக இந்த பவுல் வந்து நல்ல ஒரு கிளாஸியான பவுல். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வாங்குறதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் பாட்டில்ஸு. நான் வந்து கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. இப்போ இதில் மீஷோவில் இருந்தது வாங்கினேன். இது வந்து 1 லிட்டரும் ஒரு 750 ml வாங்கியிருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து இதோடைய ரிவ்யூஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து டீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் இது. இப்போ நம்ம இது வந்து இந்த பாக்ஸை அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அதில் நம்ம வெளில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் அதோட ஃபினிஷ் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷு. இந்த ஆயில் வைக்கிற அந்த பாட்டிலுடைய
லென்த் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து அளவு பார்க்குறதுக்கு லைட்டாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, அது கிளாஸ் கிடையாது. நம்ம வந்து ஆயில் ஊற்றுறதுக்கான அந்த ஃபனலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். மூடியுமே வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து அந்த கிளாஸ் கொடுத்துருக்கனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஆயில் இருக்குது என்ன எதுன்றதை நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரிப்புமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இது உள்ளே ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் அந்த ரிம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து தனியாக வர மாதிரிலாம் இல்லை, நல்ல ஹார்டாக ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம ஆயில் ஊற்றுற இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து க்ளீனிங் ரொம்ப ஈஸி. ஸோ தட் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஒரு சில கிளாஸ் ஆயில் பாட்டில்ஸ்லாம் இதில் வந்து நல்லாவே க்ளீன் பண்ண முடியும். பட் நம்ம தோசைக்கு ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கரெக்டாக பார்த்து லெவலில் ஊற்றிக்கிறணும், இல்லாட்டி கொஞ்சம் அதிகமான எண்ணெயில் போயிடும். இப்போ இந்த மூடியோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாங்கான மூடி. ஸோ எந்த ஒரு இன்செக்ட்டுமே உள்ளே போகாது, பூச்சியெல்லாம் உள்ளே போகாது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிரிப்பாக வந்து சூப்பராக நின்றுக்குது. ஈவன் நீங்கள் ஆயிலை வச்சுட்டு தட்டி ஏதோ விழுந்துருது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து சிந்தாது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இப்போ நான் வந்து மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நான் மொத்தம் 3 வாங்கியிருக்கேன் இல்லையா. எதுக்கு 3 வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், ஒன்று வந்து கடலெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், ஒன்று வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது பொரிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து இந்த 250 ml ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் மொத்தம் செட்டாக போட்டுட்டேன். ஏன்னா ஒன்று ஒன்றா வாங்கி வந்து உங்களுக்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கு கிச்சனில் வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஸோ ஒரே மாதிரி கேன்ஸ் வந்து எல்லா எண்ணெய்க்கும் இருந்ததுன்னா அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது ஏற்கனவே அமேசானில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு என்னென்னா அங்கே வந்து மூடியோட கலர்ஸ் வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி கிடச்சிருந்தது. அது நல்லாவே இல்லை. எனக்கு வந்து ஒரு செட்டாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியலை வீட்டில். இருந்தது வந்து மீஷோவில் எல்லாமே வந்து ஒரே கலர் மூடியில் அழகாக இருந்தது. ஸோ அதனால் இது திரும்ப ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3-in-1 ஜார்ஸு. ஸோ இந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிரிப்பு கிடைக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக இந்த மாதிரி லிட் இருக்கும். இந்த லிட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கேப் இருக்கும். ஸோ இந்த லிட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம பருப்பு எதோ கொட்டி வச்சுருக்கோமோ அதை கரெக்டாக வந்து எடுத்துக்கிறதுக்காக. இந்த 3-in-1 ஜார் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம 3 விதமான பருப்பை ஒரே டயத்தில் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட பர்பஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்பவே ஆக்குப்பை பண்ணாது. இப்போ 3 பாட்டிலில் போடுறது ஒரே ஜாரில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து இது செட்டு கலராக கிடைக்காதனால நான் திரும்பவும் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு மொத்தமாக போட்டு வச்சுக்கணுன்னாலும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். உள்ளுக்குள்ளே மிக்ஸ் ஆகும் அப்படின்ற கவலைலாம் எதுவுமே நம்ம பட தேவையில்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மூடியோட கிரிப்புமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை நம்ம வந்து பருப்போ இல்லை எதுவுமே எடுக்கும்போது கரெக்டாக வந்து அந்த இதை மட்டும் கரெக்டாக வந்து நம்ம எப்படி இந்த பெருங்காய டப்பாலெல்லாம் வந்து கரெக்டாக அலைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை வந்து அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூடி வந்து மூடும் போது நல்லா கிளிச்சுன்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஏர் டைட்டாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட வாங்குகிற லிங்க்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வந்து அந்த மீஷோ லிங்க் நம்மளுடைய லாகினை வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த காப்பர் ஜக் தான். இந்த காப்பர் ஜக் வந்து நான் இது ரொம்பவே நல்ல ஒரு ஆஃபரில் இருந்தது. அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி நான் வெளில எடுத்தனால ஜக்கு மட்டும் லைட்டாக வந்து கலர் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ காப்பர்னால் கன்ஃபார்மாக வந்து கலர் மாறும் தான். ஸோ இது வந்து பியூர் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அந்த பீத்தாம்பரி பவுடரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து திரும்ப கலர் வந்துடும். அப்படி இல்லாட்டினா வந்து இது கொஞ்சமாக புளி வச்சு கழுவினாலே நல்லா கலர் வந்து சூப்பராக வந்துடும். ஆனால் எனக்கு வரும்போது இந்த கிளாஸோடைய ஃபினிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் அந்த ஜக்கோட ஃபினிஷுமே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷு. இதோட இது வந்து மொத்தமாகவே வந்து ஒரு செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கு ப்ளஸ் 2 கிளாஸ். இதுதான் வந்து இதோடைய ஃபுல் செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சின்னதாக வந்து செல்ஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு
ஜக்லேயுமே அதே டிசைன் இருக்கும், கிளாஸ்லேயும் அதே டிசைன் இருக்கும். அப்படின்றப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு செட்டாக பார்க்க அழகாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கிளாஸ் தனியாக, அதுக்கப்புறம் வந்து ஜக்கு தனியாக எடுக்காமல் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு செட்டாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 500 ml கெப்பாசிட்டி, இதோடைய கெப்பாசிட்டி வந்து. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி வாங்குங்க. அதோட நம்பர் எல்லாமே இருக்குது. இதோடைய நல்ல திக்கான ஒரு மெட்டீரியல். இது வந்து ரொம்ப லைட்டாக அப்படி சும்மா அமுக்குனா உடையிற மாதிரிலாம் இல்லை, நெளிகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்ல ஒரு திக்கான மெட்டீரியல் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் தான் கொடுப்பேன் நான். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மினி இட்லி. ஸோ எனக்கு வந்து ஹோட்டலில் வாங்குகிற மினி இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஹோட்டலில் வாங்குகிற குட்டி குட்டி சாம்பார் இட்லி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து ஹோட்டலுக்கு போனால் தான் இந்த மாதிரி சாப்பிடுவோம், ஆனால் வந்து இனிமேல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி நான் வந்து இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ குக்வேர்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே மீஷோவில் இருக்குது. அப்படின்றப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ட்ரே வரும். இதில் மொத்தம் வந்து 72 குழி வந்து உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும், 4 ட்ரேவையும் சேர்த்து. அப்படின்றப்போ வந்து ரொம்ப பெரிய பெரிய மினி இட்லியும் கிடையாது. மினி இட்லியோட குழிகளில் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படின்றப்போ வந்து அந்த சாஃப்டான இட்லிஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இது வந்து கரெக்டான சைஸில் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ட்ரே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உள்ளுக்குள்ள வந்து கேப்பும் இருக்கும். இது எப்படி ஓப்பன் பண்ணோன்னா அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் நாப், அது பிளாஸ்டிக் நாப்பை நம்ம இந்த மாதிரி வந்து லூஸ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு ட்ரேவாக வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் நாப்போட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து வெளியில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். அந்த ட்ரேஸ் எல்லாத்தையும் இப்போ இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி நல்ல ஒரு ஹைட்டில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இட்லி வந்து அதாவது ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஒன்றோட ஒன்றா வந்து அமுங்க ஆரம்பிச்சிடும். மேலே இருக்க ட்ரே வந்து கொஞ்சம் அழுத்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா புசு புசுன்னு ஃப்ளஃபியாக வராது. அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கனால நல்லா வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த இட்லி வந்து உங்களுக்கு அமுங்காமல் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து மாவெல்லாம் ஊற்றிட்டு திரும்ப இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு ஒரே ஊற்றி வேக வச்சானாலே நம்மளுக்கு போதும். டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு 2-3 ஈடு ஊற்றணும் அப்படின்ற மாதிரி தேவை கிடையாது. டக்குன்னு வந்து நீங்கள் ஒரே ஈட்லேயே வந்து வேலையை முடிச்சிடலாம். அந்த மாதிரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து மாவு ஊற்றி நம்ம வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு பெரிய லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய லாகின் லிங்க், மீஷோட லாகின் லிங்க்கை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த ரெஃபரல் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.